வணக்கம். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் 2வது வெளிவந்த ₹1 நோட்டு. இது பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் வந்து வெளிவந்தது. இது இங்கே பிரிண்ட் பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு போட்டு பிரிண்ட் பண்ணி பர்மா உபயோகத்துக்கு பர்மாய்க்கு கொண்டு போன ரூபா. லீகல் அங்கே பர்மாவுக்கு மிலிட்ரி உபயோகப்படுத்துறதுக்கும் பர்மா பொதுமக்களுக்கு உபயோகப்படுத்துறதுக்கும் வெளிவந்த ரூபா. இதிலேயே போட்டிருப்பாங்க பர்மா ஒன்லி, பர்மாவில் மட்டும் உபயோகப்படுத்துகிற ரூபான்னு சொல்லிட்டு. இதில் வந்து இந்த நோட்டில் வந்து சீரியல் நம்பர் பிளாக் கலரில் வந்திருக்கு, பிளாக்லையும் கிரீன்லையும் வந்திருக்குது. 1944 வந்தது. 44 வந்த நோட்டு. 47 நமக்கு சுதந்திர இந்தியா. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இதுவும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு வெளிவந்த நோட்டு தான். கிரீன் கலர்ல வந்திருக்குது. பைனான்ஸ் செக்ரட்டரி ஜோன்ஸ் அவர்கள் பைனான்ஸ் செக்ரட்டரியாக இருக்கும்போது வெளிவந்த நோட்டு. இது முன்பாகம் வலது பக்கத்தில் மேல் பாகம் ஜார்ஜ் 6th கிங்கனுடைய முகம் அதில் காணப்படுகிறது. பின்பக்கத்தில் அதனுடைய எந்த வருடத்தில் வெளிவந்தது அந்த வருடம் காணப்படுகிறது. 1940 44 ₹1 சில்வர் காயின்ஸ் எந்த வடிவத்தில் இருந்தோ அதே வடிவத்தில் அந்த பின்பக்கம் அந்த கரன்சியில் பின்பக்கம் அந்த காயினுடைய வடிவம் காணப்படுகிறது. முன்பாகத்தில் அதனுடைய சீரியல் நம்பர் கீழ்ப்பாகமும் மேல் பாகம் 1 என்று எழுதப்பட்டுள்ளது. ஜோன்ஸு ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக கையெழுத்து இட்டிருக்கிறார். இப்போ இது வந்து ₹1000 கிடைக்குது. 800 500 ₹1000 இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தாலும் அது நல்ல கண்டிஷன், குட் கண்டிஷன் பரவாயில்லாமல் இருந்தால் ₹1500 ₹2000. இது கூட 500 இருந்து 800 1000 1500 2000 இந்த மாதிரி தான் கிடைக்குது. நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் ₹2500 ₹3000 வரைக்கும் போகும். இது பெஸ்ட் கண்டிஷன். இதை உங்களுக்கு பார்க்கணுன்னா banknotecoinstamp.com போயாச்சுன்னா உங்களுக்கு இதனுடைய விலைகள் வாங்கவும் கிடைக்கும். இது நீங்கள் வாங்கவும் செய்யலாம். அதில் இருந்து உங்களுக்கு விற்கிறதுக்கு தேவைப்பட்டோன்னா எங்கள் ஆஃபீஸுக்கு கொண்டு வரலாம். கொண்டு வர்றதுக்கு முன்னால் எங்களுக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆஃபீஸு எப்பவும் ஆள் இருக்காது. சில சமயத்தில் வெளியூருக்கு நாங்கள் போவோம் ப்ரோக்ராமுக்கு. அதனால் எப்பவும் இருக்காது. கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க, பண்ணாமல் வராதுங்க. நூற்றுக்கணக்கான நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. ஃபோட்டோ அனுப்பிட்டு என்ன விலைன்னு கேட்குறாங்க. எல்லாருக்குமே பதில் சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு காயின்ஸ் ஒரு கரன்சியை அனுப்பிட்டு கேட்டிங்கன்னா பதில் சொல்லலாம். இல்லாமல் இருந்தாச்சுன்னா 100 200 காயின்ஸு கரன்சி அனுப்பிட்டு இதுக்கு என்ன விலைன்னு கேட்டால் அது இருந்து பார்க்க முடியாது. வேலைகள் ரொம்ப நெருக்கடியாக இருக்குது. அதனால் நீங்கள் ஃபோட்டோ அனுப்புங்க. ஃபோட்டோ அனுப்பிட்டு இங்கே காயின்ஸு கிங் சேனலில் பாருங்கள். அதில் நாங்கள் எல்லாத்துக்குமே விலை போட்டு விடுவோம். நீங்கள் ஃபோட்டோ அனுப்பிட்டு காயின்ஸ் கிங் சேனலில் இதுக்கு விலையை போட்டு விடுங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் போட்டு விடுவோம். நீங்கள் அதில் பார்க்கலாம். உங்களுக்கு அந்த காயின்ஸ் கிங் சேனலில் பாருங்கள். நிறைய காயின்ஸுக்கு ₹5 காயின்ஸு, இந்திரா காந்தி ₹5 காயின்ஸு, ஜவஹர்லால் நேரு ₹5 காயின்ஸு, இப்படி ஏராளமான காயின்ஸுக்கு விலை போட்டுருக்குறோம். இப்போவும் கேட்குறாங்க. அதை பார்க்காம என்ன விலை போகும்னுட்டு தயவு செய்து நீங்கள் அந்த காயின்ஸ் கிங்கை பாருங்கள். அதில் விலை இருக்கும். விலை தெரிஞ்சுக்கிடலாம். உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு பாருங்கள். Okay. Thank you.